அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போது வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கிறேன். அதை ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். இது பெரிய ஸ்பூன். இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது நெய் எல்லாம் சூடானதுக்கப்புறமா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பல்லாரி வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கிறலாம். இது கூட ரம்ப இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1½ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது 3 ஸ்பூன் அளவு இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மல்லிக்கீரையும் புதினாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ மசாலா, காய்கறி எல்லாம் ஒன்றா வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1½ கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்பால் தான் 1 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறேன். அந்த கப்பில் 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் சேர்த்துக்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ அரிசியும் காய்கறியும் ஒன்றா வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் சேர்த்துடலாம். வெயிட் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கமகமன்னு வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இது கூட ஒரு தயிர் சம்பல் மட்டும் வச்சா போதுங்க. இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு கிச்சனில் போய் சமைக்கவே கடுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு வெஜ் பிரியாணி செஞ்சு போட்டுட்டு இது கூட ஒரு தயிர் சம்பல் வச்சிட்டோமாக்க நம்மளுக்கு சட்டுன்னு வேலையை முடிஞ்சிடும். நம்மளும் ஃப்ரீ ஆகிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.